மாற்று சமூக இளைஞரை காதலித்து வரும் இளம்பெண்ணை கட்டாய திருமணத்திற்கு வற்புறுத்தி ஆணவ கொலை மிரட்டல் விடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் இந்த புகார் மனுவை அளித்தார். மாந்தாங்கல் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வருவதாகவும், ஆனால் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பகவத் என்பவர் தன்னை அவரது தம்பிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க முயன்று மிரட்டி வருவதாகவும் காயத்ரி தெரிவித்துள்ளார். நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். அவங்க எஸ்சி. இந்த நிலையில பகவத் அட்வொகேட் சாரோட தம்பி சுந்தர் அவரை என்னை கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எங்க வீட்டுல கேட்டிருந்தாங்க சார். இதுக்கு அம்மா அப்பா யாருமே ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. இதை காரணமா வச்சு அவங்க எங்களை ரொம்ப மிரட்டிட்டு வந்திருந்தாங்க சார். 3 மாசமா மிரட்டிட்டு வந்திருந்தாங்க. 20ஆம் தேதி நைட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். இந்த மாதிரி நான் உங்களை நீ லவ் பண்ற பையனை நான் தலை எடுக்க போறேன், எங்க பகவத் மாமா பின்னாடி இருக்காரு, எனக்கு அவர் குண்டாஸ்ல என்ன வெளியே எடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை நான் போன் பண்ணி நான் லவ் பண்ற பையனுக்கு சொன்னேன் சார். இவங்க இதை கேட்க சுந்தர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நான் எங்க வீட்டுலதான் இருக்கேன், பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க எல்லாரும் போய் அங்க பேசியிருக்காங்க சார். அங்க அடிதடி ஆயிட்டு இருக்கு சார். இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வொகேட் பகவத் சார், மணிகண்ட பிரபு, அப்புறம் கண்ணன், அவங்க கூட எல்லாரும் நான் லவ் பண்ற பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் பையனுக்கு எங்க சைடு பொண்ணுங்க தான் கேக்குதா, அவனுங்களை வெட்டி போடுறேன், நீ அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர்ல இருந்து வரேன் சார். இவங்க எங்க அம்மா அப்பா. நான் எம்பிசி. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். அவங்க எஸ்சி. இந்த நிலையில பகவத் அட்வொகேட் சாரோட தம்பி சுந்தர் அவரை என்னை கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எங்க வீட்டுல கேட்டிருந்தாங்க சார். இதுக்கு அம்மா அப்பா யாருமே ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. இதை காரணமா வச்சு அவங்க எங்களை ரொம்ப மிரட்டிட்டு வந்திருந்தாங்க சார். 3 மாசமா மிரட்டிட்டு வந்திருந்தாங்க. 20ஆம் தேதி நைட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். இந்த மாதிரி நான் உங்களை நீ லவ் பண்ற பையனை நான் தலை எடுக்க போறேன், எங்க பகவத் மாமா பின்னாடி இருக்காரு, எனக்கு அவர் குண்டாஸ்ல என்ன வெளியே எடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை நான் போன் பண்ணி நான் லவ் பண்ற பையனுக்கு சொன்னேன் சார். இவங்க இதை கேட்க சுந்தர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நான் எங்க வீட்டுலதான் இருக்கேன், பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க எல்லாரும் போய் அங்க பேசியிருக்காங்க சார். அங்க அடிதடி ஆயிட்டு இருக்கு சார். இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வொகேட் பகவத் சார், மணிகண்ட பிரபு, அப்புறம் கண்ணன், அவங்க கூட எல்லாரும் நான் லவ் பண்ற பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் பையனுக்கு எங்க சைடு பொண்ணுங்க தான் கேக்குதா, அவனுங்களை வெட்டி போடுறேன், நீ அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டோம். நாங்க போறப்போ அம்மா அப்பாவை ஒரு மாதிரி கொச்சையா பேசி, நீ போவியா, நீங்களாம் அந்த மாதிரி ஃபேமிலியா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் நான் உங்களை இங்க ஆணவ கொலை செய்ய போறேன், நான் என்ன பண்ணிட்டு என் மேல எஃப்ஐஆரே போட்டாலும் நான் நீங்க கேஸ் கொடுத்தாலும் அது ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க சார். நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். எங்களை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்கம்மா, வேணாம், நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு எங்களுக்கு முன்னாடி அவங்க போய் கொடுத்துட்டு இருக்காங்க சார், கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க மறுநாள் இந்த கேஸ் கொடுத்த 4 பசங்களை ரிமாண்ட் பண்றேன்னு சொல்லி கால் வருது. கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார். ரிமாண்ட் பண்ணிட்டு நாங்க போய் கேட்கும்போது, நாங்க கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிமாண்ட் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்க முதல்ல கேஸ் கொடுத்தீங்களாமா அப்படின்னு எங்க மேலேயே திருப்பி விட்டுட்டாங்க சார். அதுக்கப்புறம் முந்தினேத்து நான் நேத்து போனோம் சார். நேத்து காலையில இருந்து ஒரு 6 முறை எழுதிருப்போம் சார். 6 முறையுமே இது வேணாம், இது வேற மாத்தி எழுதிடுவாங்க அப்படின்னு மாத்தி எழுத வச்சுட்டு லாஸ்ட் வரைக்குமே அது மேல நடவடிக்கையே எடுக்கல சார் அவங்க. இதனால நீ லவ் பண்ணதுனால அவங்களை ஆணவ கொலை பண்ணிடுவோம், என்னையும் நான் லவ் பண்ற பையனையும் சேர்த்து சொல்றாங்க, நீங்க எப்ப இருந்தாலுமே செத்து போயிடுவீங்க, அப்புறம் நீங்க இங்கே எங்க கண்ணு முன்னாடியே எண்ணெய் ஊத்தி கொளுத்திடுச்சு அவங்க, நாங்க அதை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டினாங்க சார். அன்னைக்கு அட்வொகேட் பகவத் சாரு, மணிகண்ட பிரபு, அவங்க கூட வந்தவங்கள சொல்றாங்க, நீங்க செத்தாலும் நாங்க இங்க போவோம். இத்தனைக்கும் இதை பார்த்துட்டு எல்லா போலீஸுமே தான் அங்க இருக்காங்க, எங்களெல்லாம் விலக்கி விடுறாங்களே தவிர அவங்களை எதுவுமே, இத்தனைக்கும் அவங்க ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சார். எங்களை மட்டும் தான் விலக்கி விடுறாங்களே தவிர அவங்கள எதுவுமே கேட்கல சார். அதான் சார், நாங்க கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கும் நான் லவ் பண்ற பையனுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் இல்லை, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம் சார். சரி, நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோமா உங்க பாதுகாப்புக்கும்
பாதுகாப்பு தந்திருக்காரு சார். இதனால நான் வந்து இவங்க கிட்ட போனேன் சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிக்கு, அப்புறம் வந்து தீண்டாமை ஒழிப்பு சங்கத்துக்கு போனோம் சார். என் பின்னாடி இருக்கும் இவங்க இப்போ இருக்காங்க சார், எனக்கு பலமா இருக்கு. ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது இவங்களால வர முடியாது சார். அது வரைக்கும் கூட எனக்கு பாதுகாப்பு இல்லை சார்.